உங்கள ரொம்ப ஒருத்தர் விரும்புறாருன்னா, எப்பயுமே ஓர கண்ணால பார்ப்பாங்க. ஓர கண்ணாலயே பார்த்துட்டு, சில பேர் பசங்க காலேஜ்ல படிக்கிறப்ப, ஸ்கூல்ல பார்க்கிறப்ப, அல்லது வெளி இடங்கள்ல போறப்ப பார்ப்பாங்க. பார்த்ததுக்கு அப்புறமும் ஓர கண்ணாலயே திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஓர கண்ணால பார்க்கிறது என்னன்னா, உங்கள ரொம்ப விரும்புறாங்கன்னு அர்த்தம். அதாவது பசங்க பாணியில சொல்றா சைட் அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓர கண்ணால் பார்க்கிறது, "உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னை நான் விரும்புறேன். உன்னுடைய நேசத்த நான் விரும்புறேன்." அப்படின்றத எப்பயுமே எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சரி, ஓரக்கண்ணால உங்கள ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, உங்களை அவர்களுக்கு பிடித்திருக்கு. அவர்களில் நீங்கள் நட்பு கொள்ளலாம். அவர்கள் உங்களுடைய இருத்தலை விரும்புகிறார்கள் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு நீங்க வரலாம். ஒருத்தவங்க நம்மள வெறுக்கிறாங்க அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கண்ண மூடி டக்குன்னு திறப்பாங்க. கோபத்துல திறப்பாங்க. அந்த முகமே சுருங்கி போயிருக்கும். முகம் வந்து விரிவடைஞ்சிருச்சுன்னா, அந்த அந்த பேச்ச வந்து விரும்புறாங்க அப்படின்னு அர்த்தம். முகம் சுருங்கும் பொழுது, அந்த பேச்ச வெறுக்கிறாங்க. நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னா, கண்ண மூடி இப்படி திறப்பாங்க. கடுப்புல இப்படி திறப்பாங்க. ஸோ அத வச்சு புரிஞ்சுகிட்டு, சரி நீ பேசுறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வாய மூடிட்டு நம்ம இடத்த காலி பண்ணிட்டு போய் கண்களும், புருவங்களும் சுருங்கி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அவங்க கோபத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க கிட்ட நீங்க பேசவே கூடாது. இது வலப்பக்கமாக பார்த்தால் பொய் சொல்கிறது என்று அர்த்தம். கண்கள் இடப்பக்கமாக பார்த்தால் அது உண்மை சொல்கிறது என்று அர்த்தம். கண்கள் மேல் நோக்கி பார்த்தால் உங்களை ஆளுமை செய்ய துடிக்கிறது என்று அர்த்தம். கண்கள் கீழ் நோக்கி நீங்கள் ஒருத்தர் பேசும்பொழுது, தொடர்பு கொள்ளும் பொழுது, கண்கள் கீழ் நோக்கி இருந்தால் அவர் உங்களுக்கு அடிபணிகிறார். கண்கள் ஒருத்தரை கூர்ந்து பார்த்தால் அது வந்து விரும்புகிறது என்று அர்த்தம். கண்களால் உங்களுக்கு ஒருத்தர் ஓர கண்ணாலே அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் உங்களை விரும்புகிறார் என்று அர்த்தம். வலமும் இடமும் மாறி மாறி பார்த்தா பதட்டத்துல இருக்காங்க அப்படின்னு ஒரு 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 ஐடியாலஜி இது. எப்பயுமே பதட்டத்துல இருக்கிறவங்க இப்படி இப்படி கண் வேவரிங் ஆகிட்டே தான் இருக்கும். ஸ்டாக்னன்ட் ஐஸ் வந்து இருக்காது. அதே மாதிரி ஆண் பெண் பார்க்கும் பொழுது பெண்ணுடைய கண்கள் அதிகமா துடித்தாலோ அல்லது ஆண்களுடைய கண்கள் வந்து ஒரு இதா இருந்தாலோ அது வந்து அவங்களை காதல் செய்ய விரும்புகிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது கண்கள் படபடக்கும். அந்த இதயம் துடி துடிக்கும் பொழுது கண்கள் மேலும் துடிக்க ஆரம்பிக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்கள் வந்து ரொம்ப விரும்புது அப்படின்றத கண்களை காமிச்சு கொடுத்துரும். அந்த கண்கள் விரும்புகிற கண்கள் வந்து எப்பயுமே வந்து அது ஒளி குறையாமல் இருக்கும். அதோடைய கண்களுடைய அந்த இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு பாருங்க, அது வேற லெவலுக்கு இருக்கும். அந்த கண்கள் வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் ஐஸ் அப்படின்னா அது லவ்வபிள் ஐஸ் தான். லவ் பண்றவங்களுடைய கண்கள் அல்லது லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுடைய கண்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப ரசிக்கும்படியுமா இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலவே இருக்கும். கண்கள் அவ்வளவு செய்தி சொல்லக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஒரு படைப்பு. இறைவனுடைய படைப்புலயே ஆகச்சிறந்த உடல் படைப்பு எது அப்படின்னா கண்கள் தான். அந்த